ஹலோ ஆல். இந்த வீடியோவில் ட்ரிபிளிக்கான டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் டாபிக்ஸ் தான் கவர் பண்ண போகிறோம். யூனிட் ஃபர்ஸ்டோட ஃபர்ஸ்ட் டாபிக் சர்க்யூட் எலமெண்ட்ஸ் பற்றி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ செகண்ட் டாபிக் கிர்ச்சாஃப்ஸ் லாஸ். கிர்ச்சாஃப் லாஸில் மெயினாக 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கரண்ட் லா, இன்னொன்று வந்து வோல்டேஜ் லா. அதை பற்றி தான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். கிர்ச்சாஃப் கரண்ட் லாவோட டெஃபினிஷன் பார்ப்போம். ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் எடுத்தோம்னா அதில் என்டர் ஆகிற கரண்ட், அதாவது இன்கமிங் கரண்ட் வந்து அவுட் கோயிங் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது டோட்டல் கரண்ட் என்டரிங் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் லீவிங். தட் மீன்ஸ் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்டாக இருக்கும். அதே இன்னொரு விதத்தில் என்ன சொல்லலாம்னா, அல்ஜிபிரிக் சம் எடுத்தோம்னா மொத்தம் அந்த ஜங்ஷனில் மீட் பண்ணுற எல்லா கரண்டோட அல்ஜிபிரிக் சம் எடுத்தோம்னா அது வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஜங்ஷன் பாயிண்ட் பற்றி சொல்கிறதுனால இதை வந்து இதோட இன்னொரு நேம் ஜங்ஷன் ரூல். இது வந்து எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணதுன்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஃபிகர்ல வந்து இன்கமிங் கரண்ட் எதெல்லாம்னா I1, I3, I4 இதெல்லாம் வந்து இன்கமிங் கரண்ட். அவுட் கோயிங் கரண்ட் வந்து I2. ஸோ கிர்ச்சாஃப் கரண்ட் லா படி அவுட் கோயிங் கரண்ட் ஈக்குவல் டு இன்கமிங் கரண்ட். அவுட் கோயிங் கரண்ட் வந்து I2 ஈக்குவல் டு I1 பிளஸ் I3 பிளஸ் I4. நெக்ஸ்ட் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. நம்ம கரண்ட் லால என்ன பார்த்துருந்தோம், ஜங்ஷன் பாயிண்ட்ல மீட் பண்ற கரண்டோட சம் எடுத்தோம்னா 0வா இருக்கும். வோல்டேஜ் லா வந்து ஜங்ஷன் பாயிண்ட்ல இது வந்து க்ளோஸ்டு பாத் இல்லைன்னா லூப் தான் கன்சிடர் பண்ணும். அப்போ அதுல வந்து அல்ஜிபிரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் எடுத்தோம்னா 0. அதான் வந்து கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. இதோட இன்னொரு நேம் என்னன்னா லூப் ரூல். இது வந்து பேஸ்ட் ஆன இந்த பிரின்சிபல்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஃபிகர்ல வந்து வோல்டேஜ் சோர்ஸ், ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு க்ளோஸ்டு பாத் ஃபார்ம் பண்ணுது. இந்த க்ளோஸ்டு பாத்ல கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா படி வோல்டேஜஸ் அரவுண்ட் எ க்ளோஸ்டு பாத் வந்து ஈக்குவல் டு 0. அல்ஜிபிரிக் சம் எடுத்தோம்னா 0 வரும். இங்கே எத்தனை வோல்டேஜஸ் இருக்கு, V1, V2, V3, V4. இப்போ அல்ஜிபிரிக் சம் எடுத்தோம்னா V1க்கு வந்து -V1 வரும். ஏன்னா இது வந்து பவர் டெலிவர் பண்ணது. V1 ஆக்டிவ் எலமெண்ட் -V1 பிளஸ் V2, V3, V4 இது வந்து பிளஸ் வரும். ஏன்னா பாசிவ் எலமெண்ட் பவர் அப்சர்வ் பண்ணது V2, V3, V4. அல்ஜிபிரிக் சம் எடுக்கும்போது ஈக்குவல் டு 0 வரும். இதுதான் வந்து கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. Thank you all. Please support my channel.